குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் இன்றும் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், தற்போது அங்கு நிலவரம் என்னவாக உள்ளது? விவரங்கள். மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து அதாவது தண்ணீர் வரத்து அதிகரித்ததோடு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் அதாவது அருவிக்கரையின் ஓரமாக நின்று அதாவது அருவியில் இருந்து வரக்கூடிய சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் செல்பி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அவ்வப்போது சாரல் மலை என்பது தொடர்ந்து தென்காசி மாவட்டம் முழுவதுமாக பெய்து வருவதால் இந்த பகுதியில் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதாவது அருவிக்கரையில் ஏறேனும் அதாவது சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தற்போது அங்கு காவல்துறையினர் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி செந்தில்.